நம்ம தர்ஷனுக்கு பார்கவி கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம தர்ஷன் பார்கவி இருக்கிற இடத்துக்கே பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. ஆனால் அவர் தெரிஞ்சு போல தெரியாமல் ஆட்டோவில் ஏறி பஸ்ஸை பிடிச்சி அங்கே எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டோரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடைக்கு வராங்க பார்கவி. பார்கவிக்கு இத்தனை நாளாக கொடுத்த பிரச்சனை வந்து தாங்காமல் மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தர்ஷனால ஒரு பிரச்சனை போயிட்டே தாங்க இருக்குது. ஏன்னா துப்பாக்கி வச்சுட்டு என் மகன் கல்யாணம் மட்டும் நான் நினச்சபடி நடக்கலைன்னா பொண்டாட்டி புள்ளான்னு யாருமே பார்க்க மாட்டேன் வெளுத்து கட்டுருவேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குடும்பத்தையே பயன்படுத்தி வச்சுட்டு இருக்காரு ஆதி குணசேகரன். ஸோ சக்தி கரிகாலன் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷனை தேடுற முயற்சியில் இருக்காங்க. ஆனால் தர்ஷனம் வந்து தேடுற முயற்சியில் இருந்தாலே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பார்கவியை முடிச்சு விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் நம்ம கதிர், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முல்லை அதாவது அருவிக்கரசி டீமு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தர்ஷனை கண்டுபிடிச்சி தர்ஷனை கூட்டிகிட்டு வந்து அன்புக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது முறை. ஆனால் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பார்கவியை போட்டு தள்ளிட்டா நம்ம தர்ஷன் நம்ம வழிக்கு வந்துருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து பார்கவிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம தர்ஷன் பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா தர்ஷனே வந்து துரோகம் பண்ணிட்டு இப்போ அவரே திருந்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாழணும், இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் பணம் மட்டுமே ஆசைன்னு நினச்ச தர்ஷனை அழகாக திருத்தி சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம ஈஸ்வரி. அதனால தான் ஈஸ்வரிக்கு இதனால் வரைக்கும் பொறுக்கவே இல்லை. என் பையன் கல்யாணம் அவன் இஷ்டப்படி மட்டும் தான் நடக்கணும், அவன் எப்படி இருந்தான் இப்போ எப்படி மாறி இருக்கான் பார்த்தல, ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு இருக்கான், அவனை போய் அந்த அறிவுக்கரசியை தங்கச்சியை கட்டிக்கிட்டு அவன் வந்து கெட்டு போகிறத நான் பார்க்கவே விட மாட்டேன். கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு நான் பண்ணியே தருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்களா. ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அது தப்பாக தான் முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி வந்து ஈஸ்வரிக்கு சொல்லிட்டு சக்தியும் கரிகாலனும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ கால் பண்ணி விட்டுறக்கூடாதுரா சக்தி, எப்படியாச்சும் தர்ஷனோட தான் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் பேசிட்டு இருக்காரு. ஆனால் கதிர் ஒரு பக்கமும் குணசேகரன் ஒரு பக்கமும் முல்லை ஒரு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த ஆதரையை போட்டு தள்ளணும். அவள் ஊரை விட்டு போயிருக்கா, அவளை தேடி தான் கண்டிப்பாக தர்ஷன் போயிருப்பான். ஆதரையை போட்டு முடிச்சுட்டு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டே இரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி முல்லை கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீ சக்தியை கழட்டி விட்டுரு. ஏன்னா இங்கே நீங்கள் அங்கே என்னென்ன பண்ணுறீங்களோ அங்கே என்னென்ன போயிட்டு இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை ஆட்களில் சொல்லிவிடுவான், அவன் மோசமானவன். அவனை கழட்டி விட்டுட்டு அந்த சிரிக்கியை முடிச்சுட்டு அவங்க அப்பனையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக மாப்பிள்ளையை கூட்டிட்டு வா. மாப்பிள்ளையை கண்டுபிடி, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இவனு இந்த லூசு பசங்களை எப்படி கழட்டி வரும் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்திகளே கரியாங்களே முல்லைக்கிலே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ பிரிஞ்சுட்டாங்களா. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்கவிக்கு ஒரு தொல்லை கொடுக்கறதுக்காக தர்ஷன் பார்கவி இருக்கிற இடத்துக்கே போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் துப்பாக்கியெல்லாம் பார்த்த நம்ம ஈஸ்வரிக்கு தூக்கம் வருமா, நம்ம பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆகிடும், அந்த பொண்ணு பார்கவிக்கு ஏதாச்சும் ஆகிடும், ஏன்னா அந்த பொண்ணுக்கு கொடுக்க முடியாத கஷ்டத்தெல்லாம் இந்த குடும்பம் கொடுத்துடுச்சு நம்மளால், அதாவது என் பையனால். அதனால் இது மேலே நான் விடமாட்டேன், துப்பாக்கி வச்சுட்டு இருக்காரு, இதுக்கு மேலே விட்டால் யார் உயிருக்காச்சும் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுரும், எனக்கு என் பையனும் முக்கியம் பார்கவியும் முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்வரி நம்ம போகிறது ஜீவானந்தத்துக்கிட்ட தாங்க. ஸோ ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரு இவ்வளோ பெரிய கொடுமை பண்ணிகிட்டு இருக்காரு, கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்காக இருக்காரு, எங்களை எல்லாரும் வீட்டில் அடைச்சி வச்சுட்டு துப்பாக்கியை கூட்டிகிட்டு வந்து காட்டிட்டு வந்து இல்லை எங்களை மிரட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் களத்தில் இறங்க போகிறாரு. ஏன்னா நம்ம ஈஸ்வரின் மட்டும் இல்லை, யார் ஹெல்ப்னு கேட்டாலும் ஜீவானந்தம் நியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போவார். அதனால தான் போலீஸ்க்கும் அவங்களுக்கும் கூட ஆகாது. இப்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு டீமாக வராரு. ஏன்னா டீமாக வந்தால் மட்டும்தான் போலீஸு வக்கீலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் சொல்கிறத கேட்டாகணும், ஏன்னா அவர் நியாயப்படி நடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு தான் கேட்க போகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தர்ஷனை கண்டுபிடிக்கணும். இப்போது பார்கவியை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, பார்கவியை போடுறதுக்குள்ளே எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து ஜீவானந்தத்துக்கு தெரிய வந்துடுது. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டுறாங்க, நம்ம தர்ஷனையும் பிடிச்சிடுறாங்க. தர்ஷனை பிடிச்சி ஒரு கல்யாணத்துக்கு இருவர் சம்மதமே முக்கியம், ஆனால் இப்போ உனக்கு இந்த கல்யாணத்தில் முக்கியமாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பை கேட்கவும், எனக்கு விருப்பம் அவரை கட்டிக்கிறதுக்கு அவருக்கும் விருப்பமாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் என்னவோ பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ தர்ஷன் கிட்ட கேட்கும்போது எனக்கு விருப்பம் இல்லை, அந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி இல்லை, ஸோ இதெல்லாம் விட மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, நான் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அப்போது அந்த பார்கவியை முடிச்சுட்டேன் நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்துட்டு நம்ம குணசேகரன் சொல்லுவார், நீ எனக்கு நான் சொல்கிற கல்யாணத்தை பண்ணிங்கன்னா பண்ணிக்கோ, இல்லைனா செத்து போயிடுறா, நான் கொடுத்த உயிரை செத்து போயிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே சொல்லுவார். ஸோ இப்போ ஆதி குணசேகரனுக்கு ஏன் இவ்வளோ கோவம்னா, தர்ஷனே பார்த்தீங்கன்னா அவன் வாயால் ஒத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து வாட்ச் வாங்கி கொடுத்து அவ்வளோ அன்பாக இருந்தார் பணத்துக்கு ஆசைப்பட்டு. ஆனால் இப்போ வந்து எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, நான் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் மாறிடுறேன்னு சொன்னால் அந்த பொண்ணோட மனசு கஷ்டப்படும், அவங்க அப்பாவோட மனசு கஷ்டப்படும். அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் நம்ம ஆதி குணேஷன் கோவப்படுறது. ஆனால் கட்டாய கல்யாணம் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு தான், பிடிக்கலன்னா விட்டுறணும். ஸோ இப்போ ஏன் அவர் அவ்வளோ கோவப்படுறாருனா,
தாய் மீனாட்சி மேல பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணி, அவ முன்னாடியே வாக்கு குடுத்துருக்கேன் அறிவுக்கரசிக்கு. என் பையனுக்கு கண்டிப்பா அன்ப தான் கட்டிக் குடுக்குவேன்னு சொல்லிட்டு, இந்த கல்யாணத்தில ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா, உங்க அப்பன நீ உயிரோடயே பார்க்க முடியாது. உங்க குடும்பத்தில உங்க அம்மாலருந்து யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. நீ மட்டும் நல்லா இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஸோ ஆதி குணசேகரன் அவனுடைய விருப்பத்த கேட்காம அவன நீங்க பிளாக்மெயில் பண்றது ரொம்ப தப்பு. அப்படி தப்பா பண்ணி கட்டாய கல்யாணம் பண்ணாலையும் நாங்க பிரிச்சுருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கண்டிப்பா வந்து அவன உங்க கஸ்டடியில விடமாட்டோம். விட்டா என்ன நடக்கும்னு தெரியும். அவன நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நீங்க எங்கன்னா கூட்டிட்டு போங்க. அந்த பொண்ணு உயிரோட இருந்தா தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவிய மிரட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட்டாவே வந்து கால்ல விழாத குறையா வந்து கெஞ்சிடுவாங்க நம்ம ஈஸ்வரி அம்மா. ஈஸ்வரி ஏன் அவ்வளோ வந்து அவங்க கிட்ட சாரி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து என் பையன் பண்ண துரோகத்துக்கே வந்து என் பையன் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு உனக்காக வந்து இது பண்ணியிருக்கணுமா? அப்படி நாங்க கொடைச்சல் குடுத்து உன்ன தப்பா போர்ட்ரேட் பண்ண என் பையன நீ மன்னிச்சுட்டு, இவ்ளோ பிரச்சனை குடுக்குறாங்க இந்த குடும்பத்துல இருந்து. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீ சகிச்சுக்கிட்டு இருக்க இல்லையா? உண்மையிலேயே வந்து நீ சூப்பர்மா. ஒரு பொண்ணுக்கு எவ்ளோ கஷ்டம் குடுக்கக்கூடாதோ இந்த வயசுல, அவ்ளோ கஷ்டத்தையும் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டோம். எனக்கு ரொம்ப மன்னிச்சிரு. எங்க குடும்பத்தார் பண்ணதுக்கெல்லாம் நானும் என் பையனும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, அந்த இடத்துலேருந்து வந்துருவாங்க. ஸோ, இப்ப ஆதி குணசேகரனுக்கு ஒரே ஒரு ட்விஸ்ட் தாங்க. இந்த கல்யாணத்த எப்படி நடத்த போறாங்க நானும் பார்க்குறேன். என்ன மீறி வந்து இந்த பார்கவின்ற பொண்ணு கழுத்துல அவன் தாலிய கட்டுட்டோம். அதுக்கப்புறம் 2 பேருமே உயிரோட இருக்கிறதில்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி தான். என் கூடவே இருந்துகிட்டு இத்தன நாளா இவளெல்லாம் நான் கூட வச்சுட்டு இருந்துக்கனே, என் பொண்டாட்டியா எனக்கே வெட்கமா இருக்குடா கதிரு. எல்லாரையுமே முடிக்கணும் போல இருக்குடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துப்பாக்கி எடுத்துட்டு ஆடுவாரு. ஸோ சக்தி வந்து, "அண்ணே நீங்க பண்றது என்ன இருந்தாலும் தப்பு தானே. போடா அந்த பொம்பளைங்க பேச்ச கேட்டுனே ஆடிட்டு இரு. இங்க ஒரு கால், அங்க ஒரு கால் நீ வச்சுட்டு இருக்கறனால தான் என்னால எதுவுமே பண்ண முடியல. நீ மட்டும் ஸ்டெடியா 3 பேர் நின்றீங்கன்னா, இந்த கல்யாணத்துல எப்படி நடத்தியிருக்கலாம். அவன தப்பிக்க விட்டுட்டீங்களேடா. அறிவுக்கரசியால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே கிரியேட் ஆனதுங்க. அறிவுக்கரசி அறிவா நடந்துக்கிறதா நெனச்சுக்கிட்டு, இங்க இருக்கிற தர்ஷன நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. ஆனா அறிவுக்கரசிக்கே அறிவு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு நம்ம தர்ஷன். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல செக் பண்ணிட்டு தான் மாமா நான் இப்படி பண்ணேன் வந்தேன். இல்லன்னா அவன கண்டே பிடிச்சிருக்க முடியாது. அப்பவே அவன் மொழி சரியில்ல. ஆனா பசங்க கிட்ட போயிட்டு பேசுவான். ஏதோ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துருவான்னு நெனச்சேன். அதனால தான் அன்ப கூட தொணைக்கு அனுப்பிச்சேன். சரி விடுங்க மாமா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. இந்த கல்யாணத்த எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அறிவுக்கரசி. 2 பேருமே பார்த்தீங்கன்னா திருட்டு கும்பல் தான். ஏன்னா தர்ஷன கண்டுபிடிக்குவாங்கன்னு பார்த்தா, இவங்க எல்லாருமே போயிட்டு பார்கவிய போட்டு தள்றதுக்காக ஒரு பிளான போட்டுட்டு இருந்துருக்காங்க. தர்ஷன கண்டுபிடிக்கணும்னு நெனச்சிருந்தா கூட சீக்கிரமாவே தர்ஷன கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப பார்கவிய கண்டுபிடிச்சு போடணும்னு நெனச்சாங்க. ஸோ அதுவும் நடக்கல. ஏன்னா கடைசி நேரத்துல வந்து எல்லாமே ஸ்டாப் ஆயி போகுது. தர்ஷன் கண்டிப்பா பார்கவிய தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நீங்க நெனச்சீங்கன்னா